الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار كما صلى الله عليه وسلم கனி நிறைந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நம்மை விட்டு பிரிந்து சென்ற ரமலான் நமக்கு சில பாடங்களை கற்றுத் தந்திருந்தது. அது எப்படிப்பட்ட பாடம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளிய இந்த வேதத்தை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதமாக அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இடுகின்றான். அந்த கட்டளை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அற்புதம் இருக்கின்றதே இந்த வேதம், இந்த வேதத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாள் 2 நாள் அல்ல, யாராவது ஒரு உதவி செய்தால் நாம் எப்படி ரொம்ப தேங்க்ஸ்ங்க சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அந்த மாதிரி இல்லாம இந்த குர்ஆனின் மகத்துவம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதற்கு நாம் கடைபிடித்த, நமக்கு கட்டளையிட்ட நாம் கடைபிடித்த இந்த 30 நாள் நோன்பு ஒரு சாட்சியாக இருக்கிறது. சும்மா நன்றிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லாம, அதற்கு 2 ரக்காத்து மட்டும் தொழுதுட்டு நன்றி சொல்லாம 1 மாத காலம் நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான். அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு 1 மாத காலம் நோன்பு பிடித்து இந்த திருக்குர்ஆனை நாம் பெற்றுக் கொண்டதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அத்தகைய இந்த குர்ஆனிலே இறைவன் மனிதனுக்கு பல கட்டளைகளை விடுகின்றான், வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுத் தந்திருக்கின்றான். அந்த கட்டளைகளில, அந்த தத்துவங்களில ஒரு மிக முக்கியமான தத்துவம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை மறுமைக்கான வாழ்வாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அவ்வாறு மறுமைக்குரிய வாழ்க்கையாக எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடுகள், நாம் செய்ய வேண்டிய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறையில பல்வேறு இடங்களில் செய்திகளாக சொல்லி காட்டுறது நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நாம் அந்த ரமலான் மாதத்துல இறை அச்சம் நம்மிடத்துல இருந்ததை பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்மிடத்துல பணம், காசு, பொருளாதாரம் எல்லாம் இருந்திருந்தாலும், நாம் உண்ண வேண்டிய உணவுகள் எல்லாம் நம் வீட்டில் இருந்திருந்தாலும், அல்லாஹ் நம்மை கூட்டு நோக்குகிறான், கவனிக்கின்றான் என்ற அந்த இறை அச்சம் இருக்கிறத, அந்த இறை அச்சத்தை நாம் தெளிவாக பின்பற்றினோமா இல்லையா? அந்த அடிப்படையில இன்னும் பல விஷயங்கள் இந்த குர்ஆன், இந்த நோன்பு நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றன. அதே மாதிரி இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய அமல்கள், நாம் செய்த அமல்கள் எந்த அளவுக்கு இருந்தது என்று நமக்கெல்லாம் தெரியும். தொழுகையாக இருந்தாலும் சரி, திக்ராக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு செய்ய வேண்டிய மற்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நல்ல முறையிலே நிறைவேற்றதுக்கு காரணம் என்னங்க? இறை அச்சம் தான். அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த இறை அச்சத்தின் அடிப்படையில தான் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்கிறோம். அத்தகைய அல்லாஹ் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, எல்லாரும் ஒரே அளவுல இல்லை, பொருளாதாரத்திலேயோ பணம் காசுலையோ வாழ்க்கை வசதிகளிலேயோ அவர்களின் நிறத்திலேயோ குணத்திலேயோ எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. எல்லாருக்கும்
இருக்கின்றதை பார்க்கிறோம், ஏழைகளாக இருக்கின்றதை பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் அவர்களுடைய கட்டளை என்ன? எல்லாம் ஒரே சமமான கட்டளை தான். எல்லாரும் இந்த இறைவன் காட்டி தந்த வழிமுறையை சரியான முறையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை. இப்படிப்பட்ட ஒரு கட்டளைய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில பணக்காரராக இருக்கின்ற ஒருவர் இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்ற சில இந்த இயற்கை பேரிடர்கள் இருக்கு இல்லையா, இதன் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய பணக்காரராக இருப்பார். அவருடைய அந்த இயற்கை பேரழிவு அவருடைய வாழ்க்கையை புரட்டி கொண்டிருக்கும். அவர் ஏழையாக இருப்பார், பிறரிடத்திலே பொருளாதாரத்தை எதிர்பார்க்கக்கூடியவராக மாறி இருப்பார். ஒரு காலத்துல அவர்கிட்ட செல்வம் இருந்திருக்கும், பொருளாதாரம் இருந்திருக்கும், பிறருக்கு கொடுத்து உதவி இருப்பாரு. இல்ல அவருடைய இறுதிய மனது பிறருக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து கருமித்தனம் செய்தவரை பிடித்து வைத்திருந்திருப்பார். பொருளாதாரம் அவருடைய நிலைத்திருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொடுத்து அதை அப்படியே புரட்டி கொண்டிருக்கும். அதன் காரணம் அவர் என்ன செய்வாரு? பொருளாதாரம் மற்றவராக மாறி இருப்பார். பிறரிடத்திலே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவரை அல்லாஹ் மாற்றி இருப்பதை பார்க்கும். இது உலகத்துல பல இடங்களில் நடக்குது. சாதாரணமாக ஒரு புயல் வெள்ளம் வந்தாலே எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ தொடர் மழை வந்துச்சு, நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அரசாங்கம் ஒரு பக்கம் உதவிச்சு, நம்ம போன்ற மனிதர்கள் மக்கள் நல்லா சொல்றாங்க, பிறருக்கு உதவ வேண்டும் என்று சொல்றாங்க. அந்த அடிப்படையிலே நாம நிறைய பேருக்கு உதவி செய்தோம். இது இயற்கையாகவே மனித வாழ்க்கையில உள்ளது. ஆனால் அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லுகிறான், இந்த நோன்பு காலத்துல நீங்க நோன்பு பிடிச்சிருக்கீங்களா, அது உங்களுக்கு ஒரு செய்தியை உணர்த்தி இருக்கும். என்ன? பசி என்றால் என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். உங்களுக்கு தேவையான உணவு இருந்திருக்கு, நாம் நோன்பு வைத்ததன் காரணமாக என்ன செஞ்சிருப்போம்? சாப்பிடாம இருந்திருப்போம், நல்லா பசிக்கும். ஆனா நம்முடைய இந்த கட்டுப்பாடு, இறை அச்சம் அதை தொடராம நம்மை தடுத்திருக்கோம். அந்த நேரத்தில் பசியை நாம் உணர்ந்திருப்போம் இல்லையா? இப்படி பசியை உணர்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களிடத்திலே யாராவது பசித்தவர்கள், ஏழைகள் உதவி கேட்டு வந்தால், உணவு கேட்டு வந்தால், நீங்கள் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இது சொர்க்கம் செல்வதற்கு உண்டான ஒரு செயல். இது போன்ற செயல்களை செய்தால் சொர்க்கம் செல்லலாம் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறப்பா. இஸ்லாத்திலே இறைவன் கட்டளையிடுகின்றான். எப்படிப்பட்ட கட்டளையிடுகின்றான்? மனிதனுக்கு ஒரு மனிதன், ஏழையான ஒரு மனிதன் தன்னை தேடி வருகின்ற போது அவருக்கு உணவளிக்க வேண்டும். யாசர் கேட்டு வர்றாரு, பசிக்குது, எனக்கு உணவு கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்றாரு. அப்படி கேட்டு வர நம்ம என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது, விரட்டி அடிக்க கூடாது என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடங்களிலே செய்திகளாக சொல்லி காட்டுறது பார்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறார். யார் அறிவிக்கிறார்? அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 12வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்கிறார், இஸ்லாத்திலே மிக சிறந்த பண்பு எது அப்படின்னு கேட்கிறார். ஒரு இஸ்லாமியனுக்கு, ஒரு மூமினுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு மிக சிறந்த பண்பு இல்லையா, பண்புகளிலே மிக சிறந்த பண்பு எது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் பசித்தோருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதும் ஆகும் என்று சொல்றாங்க. இது முக்கியமான விஷயம். மனிதர்கள் மூமின்களுடைய பண்புகளிலேயே மிக முக்கியமான பண்பு எதுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் பசித்தோருக்கு உணவளிக்கிறது. அடுத்ததாக அறிந்தவரோ அறியாதவரோ, தெரிந்தவரோ தெரியாதவரோ, ஒரு மூமின் என்று சொன்னால் முஸ்லிம் பார்க்கறதுக்கு தெரியுது, இவர் ஒரு மூமின், முஸ்லிமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். உடனே என்ன செய்யணும்? நாம் முந்திக்கிட்டு சலாம் சொல்ல வேண்டும். இதுதான் மூமின்களின் பண்புகளிலேயே மிக சிறந்த பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறத பார்ப்போம். அதே மாதிரி நாம இந்த உலகத்துல சொல்றோம், ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் அப்படின்னு. இந்த
இந்த பழமொழி மாதிரி நம்ம சொல்லுவாங்கல்ல, இறைவனை எங்கே காரணம்னா ஏழையின் சிரிப்பிலே காரணம். என்ன அர்த்தம்? அது ஒரு ஏழை கஷ்டப்படணும், அவனுக்கு ஏதோ தேவை இருக்குது, அந்த மாதிரி தேவை கேட்கின்ற போது, இடத்துல கேட்கின்ற போது அவனிடத்திலே அவனுக்கு தேவையானதை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினால், அவனை சிரிக்க வைத்தால் அவனிடத்திலே இறைவனை காணலாம் என்று அதுக்கு பொருள். ஆனால் இஸ்லாத்துல அப்படி இல்லை. ஏன் அந்த மாதிரி இறைவனை இந்த உலகத்துல காண முடியாதுன்றது இஸ்லாத்தின் கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இந்த கருத்தை அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? தனது திருமறையில வள்ளுவனை மாண்புமிக்க அல்லாஹ் மறுமை நாளில் மனிதனுக்கு சொல்லுவானா, கேட்பானா, ஆதமின் மகனே, நான் நோய்க்கு இருந்த போது நீ என்னை விசாரிக்கவில்லையே என்று கேட்பான். அப்போ அந்த மனிதன் கேட்பானா, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வருகின்ற இறைவனாகிய உன்னிடத்திலே நான் நோய் விசாரிக்க வேண்டுமா? அது எப்படி அல்லாஹ் அப்படின்னு கேட்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இன்ன இடத்துல ஒரு மனிதர் நோய்க்கு இருந்தார் இல்லையா, அந்த மனிதரை சென்று நீ நலம் விசாரித்திருந்தால் அங்கே நீ கண்டிருப்பாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவதாக அந்த செய்தியிலே வருகின்றது. அதே போல அடுத்ததாக சொல்றாங்க, ஆதமின் மகனே, நான் உன்னிடம் உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை என்று சொல்லுவான். அப்ப மனிதன் சொல்லுவானா, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வருகின்ற இறைவனாகிய உனக்கு நான் உணவளிக்க வேண்டுமா? அது எப்படி இறைவா அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி உன்னிடத்திலே ஒரு நபர் பசித்த காரணமாக உணவு கேட்டு வந்தாலே அந்த நேரத்தில் நீ அவருக்கு உணவளிக்கவில்லையே, அப்படி நீ உணவளித்திருந்தால் அங்கே நீ கண்டிருப்பாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி இன்னொரு செய்தி சொல்றாங்க, நான் ஆதமின் மகனே, நான் உன்னிடத்திலே குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லையே என்று கேட்பான். அப்போ அந்த மனிதன் சொல்லுவானா, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வருகின்ற இறைவனாகிய உனக்கு நான் தண்ணீர் கொடுப்பதா அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி ஒரு நபர் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தாலே அந்த நேரத்திலே நீ அவருக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அதன் பலனை நீ அடைந்திருப்பார் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சொல்றாங்க, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல 5021வது ஹதீஸாக இருந்திருக்கு. அப்ப நாம இந்த உலகத்துல சாதாரணமான மக்கள் பேசுறாங்க, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பொருள்னு சொன்னா, ஒரு ஏழை உன்னிடத்திலே வந்தால் அவனுடைய தேவையை நிறைவேற்றினால் அது இறைவனை காண்பதற்கு சமமானது என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. அதே போல இந்த உணவு தேவையை கேட்டு ஒரு மனிதன் வருகின்றான், ஒரு ஏழை வருகின்றான், இவனுக்கு உணவளிக்கவில்லை என்று சொன்னால் அது நரகத்திலே கொண்டு சேர்க்கின்ற செயலாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? 74வது அத்தியாயத்துல 40லிருந்து 47வது வசனம், அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள். யாருங்க? சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள். நரகத்திலே இருக்கிறவரை பார்த்து அவங்க கேட்பாங்க, குற்றவாளிகளை பார்த்து அவங்க கேட்பாங்க, உங்களில் நரகத்தில் சேர்ந்தது எது என்று கேட்பாரு. சொர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் நரகத்தில் இருக்கின்றவரை பார்த்து கேட்பாங்க, நீங்க நரகத்துக்கு வந்துட்டீங்களே, உங்களை நரகத்தில் சேர்த்த காரியம் எது என்று அவர்கள் கேட்பார்கள். அப்போ அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இல்லை, நாங்கள் இறைவனை தொழுகவில்லை, அதே போல ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, அதன் காரணமாக நாங்கள் நரகத்திற்கு வந்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிட்டு மேலும் சொல்லுவார்கள், வீணில் மூழ்கியோருடன் மூழ்கி கிடந்தோம், தீர்ப்பு நாளை பற்றி தீர்ப்பு நாளை பொய்யென கருதி வந்தோம், உறுதியான காரியம் எங்களிடம் வரும் வரை என்று அவர்கள் கூறுவார்கள். இதுவரையா உறுதியான காரியம் அவர்களிடம் வரும் வரை. உறுதியான காரியம் என்னங்க? மரணம். மரணம் எல்லாருக்கும் உறுதி தானே. அந்த உறுதியான காரியம் வரும் வரை அவர்கள் இறைவனை நம்பாதவர்களாக இருந்தார்கள், சொர்க்கத்தை நம்பாதவர்களாக இருந்தார்கள், நரகத்தை
இறைவனை தொழுவோராக இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை. வீணான காரியங்களிலே ஈடுபட்டோ, யார் வீணான காரியம் செய்வார்களோ அவர்களும் சேர்த்து எங்களுடைய காலத்தை வீணடித்துக் கொண்டோ. தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கின்றது, அல்லாஹ் தன் திருமறையை சொல்லுகின்றானே, அந்த செய்தியை நாங்கள் நம்பவில்லை. இதுவரை எங்களுக்கு உறுதியான காரியம் வரும் வரை நாங்கள் அப்படியே இருந்துவிட்டோம், எங்களுக்கு மரணம் வரும் வரை நாங்கள் அப்படியே இருந்துவிட்டோம், அதனால் இந்த நரகத்திலே வந்து கிடக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லுவதாக இறைவன் தனது திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போல இந்த இறைவன் மருத்துவருடைய பண்பு எப்படி இருக்குமா, அல்லாஹ் தனது திருமுறையில சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நல்வழியில் செலவழிங்கள் என்று அவர்களின் கூறப்படும் போது, இல்லாதவர்களுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டுமா? அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு உணவளித்திருப்பானே. அல்லாஹ் எல்லாத்துக்கும் உணவளிக்கக்கூடியவனா இருக்கின்றானே, அவன் நாடி இருந்தால் உணவளித்திருப்பானே அப்படின்னு அவர்கள் சொல்லியிருப்பார்கள். சொல்லிட்டு சொல்லுவாங்களா, நீங்கள் தெளிவான வழிகேட்டிலே இருக்கின்றீர்கள். யாரு? நரகவாசிகள், இறை மறுப்பாளர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் பார்த்து சொல்லுவாங்க. இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லுவாங்க, நீங்க இது போல செய்ய வேண்டாமான்னு கேட்கின்ற போது அப்ப அவர்கள் சொல்லுவார்கள், நரகவாசிகள் சொல்லுவாரா, நீங்கள் சரியான வழிகேட்டில் இருக்கின்றீர்கள் என்று சொல்லுவார்கள் என்று இறைவன் தனது திருமுறையை சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய தன்மை, ஒரு மூமினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த செய்தியின் மூலம் நாம் விளக்க வேண்டும். அதே போல இந்த பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய நிலை இருக்குது இல்லையா, இதே வசதி வாய்ப்புகள் பணம் காசுகள் இருக்கின்றவர்கள் செய்யலாம். அவர்கள் செய்யக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கின்றது. ஒரு நடுநிலை பொருளாதாரத்தோடு இருக்காங்க, கொஞ்சம் வசதி படைச்சவங்களா அவங்களுக்கு இருக்கு. இல்லாத சூழ்நிலையில இருப்பாங்கல்ல, தன்னுடைய தன்கிட்ட மனசு இருக்கும், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும், ஆனா பொருளாதாரம் அவங்ககிட்ட இருக்காது. ஆனா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க தெரியுமா, நீங்கள் பிறருக்கு தூண்ட வேண்டும். உங்ககிட்ட இல்லையா, யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட போய் நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு ஆளு உணவு கேட்டு வந்திருக்கிறாரு, பசியான நிலையில உணவு கேட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒருவேளை உணவு கொடுத்துட்டு நீங்கள் அவர்களை தூண்ட வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமுறையிலே கட்டளையிடுகின்றார். இப்படி புத்தகம் தனது இடது கையில் கொடுக்கப்பட்டவன் எனது புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா என்று கேட்பான். ஏன்? அவனுடைய செயல்பாடுகள் அச்சரம் பிசகாமல் என்ன செய்தாலும் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை பார்த்தவன் அது உணர்ச்சியில கேட்பான், என்னுடைய புத்தகம் என்னுடைய கையிலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா, எனது விசாரணை என்னவாக என்று தெரியவில்லையே, அல்லாஹ் என்ன கேட்பான், எப்படி விசாரணை பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே, அந்த அளவுக்கு இதிலே இந்த ரிஜிஸ்டர்ல சரியாக பதிவு பண்ண முடியிருக்க, நான் கூட இப்படிலாம் இருக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்னு மனிதன் குழம்புவான். கதை நான் இறந்தவுடன் என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா என்று அவன் நினைப்பான். எனது செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே, எனது அதிகாரம் என்னை விட்டு அழிந்துவிட்டே என்று அவன் கூறுவான். மனிதன் அந்த நிலையிலே குழம்புவான் என்று தனது திருமறையிலே சொல்லி காட்டி சொல்றான், அல்லாஹ் அவனை பிடியுங்கள், அவனுக்கு விளங்க மாட்டுங்கள், பின்னர் நரகில் கருதை செய்யுங்கள், பின்னர் 70 குணம் கொண்ட சங்கிலியால் அவனை பிழையுங்கள் என கூறப்படும். காரணம் என்ன? எதற்காக சொல்லப்படுகிறது? அவன் மகத்தான அல்லாஹ்வை நம்பாதவனாக இருந்தான். ஏழைக்கு உணவளிக்க அவன் தூண்டவும் இல்லை. இந்த ரெண்டு செயல் தானே. அல்லாஹ் அவன் நம்பல, பிறருக்கு உதவி செய்ய இருக்கப்பட்டவன் அவன் போய் சொல்லது. இது ஒரு சின்ன செயல் மாதிரி தான் தெரியுது. ஆனா குர்ஆன்ல இந்த மாதிரி காரியம் செய்யாதவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வழங்கப்படும் என்று இறைவன் அந்த வசனத்துல சொல்றாங்க. பார்த்தோம்னு சொன்னா நம்ம சும்மா இருக்க முடியுமா? நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கலாம், இல்லைங்கிற பட்சத்தில் என்ன செய்யலாம், பிறரிடத்திலே கொடுக்க சொல்லி தூண்ட வேண்டும் என்று இறைவன் கட்டளை என்று நம்ம பார்க்கிறோம். அவ்வாறு இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட குணம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள்? மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவ்வாறு இல்லை, நீங்கள் அனாதையை மதிப்பதில்லை, ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை, வாரிசு சொத்துக்களை நன்றாக உண்டு வருகிறீர்கள், செல்வத்தை அதிகம் விரும்புகிறீர்கள். அவ்வாறு இல்லை. பூமி தூள் தூளாக ஒதுக்கப்படும் போது வானவர்கள் அணியாக வகுத்து உமது இறைவன் வரும்போது
அப்ப என்ன செய்யணுங்க? இந்த உலகத்துல வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கையை மறுமைக்குரிய வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த இறை கட்டளையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, தீர்ப்பு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிறோம், இந்த இயற்கை பேரிடர்கள் எந்த அளவுக்கு நம்ம சிந்திக்க வைக்குது. நாம ஒரு காலத்துல அரபு நாடுகள்ல மழையெல்லாம் வராதுன்னு நினைச்சோம். ஆனால் இந்த 2-3 தினங்களுக்கு முன்பு அரபு நாடுகளில் பெய்த மழை கிட்டத்தட்ட 2 வருடம் மழை பெய்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மழை ஒரே நாளில் கொட்டி தீர்ந்துவிட்டது. காரு, பஸ், கட்டிடங்கள் எல்லாம் மிதந்து போறத நம்ம பார்த்தோமா இல்லையா? வலைதளங்கள்ல வீடியோக்குள்ள திரைப்படம் பார்த்திருப்பீங்க. நிலை என்ன? இதோடு இந்த உலகம் அழிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய நிலை என்ன? எவ்வளவு பேர் அந்த அந்த நேரத்தில் எவ்வளவு பேர் சந்தோஷமா மகிழ்ச்சியாக கழிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இறை வணக்கத்தில் கொஞ்சம் பேர் ஈடுபட்டிருப்பார்கள். சந்தோஷம், திருமண நிகழ்ச்சி, இன்னும் பிற காரியங்கள், மத சடங்குகள், இதில் எத்தனை நபர்கள் இந்த கழிப்புகளை கொண்டாடி கொண்டிருந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் நாம் செய்த நற்காரியங்கள் செய்வதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுமே. இப்படி கூத்து கும்மா அடிச்சதோட நாம் மரணித்து விட்டால் நாளை வறுமையில நமக்கு என்ன பரிசு? அந்த இறைவன் தன்னுடைய வானவர்கள் அணிவகுத்து வருகின்ற போது என்ன செய்வான்? நரகத்தை கொண்டு வருவானே. அப்ப ஐயோ மரம் வந்துருச்சு, நாம இதுக்கு மேல எந்த காரியமும் செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எந்த காரியம் நம்மால் இனிமே செய்ய முடியாது என்று மனிதன் கை செய்யப்பட்டால் பிரயோஜனம் இருக்கு. அல்லாஹ் தனது திருமறையில அந்த கடைசி வரிய எப்படி சொல்றான்? இந்த படிப்பினை எப்படி பயன் தரும்? இந்த கடைசி நிமிட இந்த உணர்வு இருக்கு இல்லையா? எப்ப? மறுமையில அல்லாஹ் நரகத்தை கொண்டு வரும்போதுதான் உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மைதான், அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொன்னது உண்மைதான், நாம நம்பாமல் இருந்துவிட்டோமே என்று அந்த நேரத்தை நாம் கை செய்தப்படுவோமே. அப்ப கை செய்தப்பட்டு இந்த பிரயோஜனம் இல்லை, அது உங்களுக்கு எப்படி படிப்பனை தெரிந்து இறைவன் அழகாக அந்த வசனத்தில் கேட்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாள் நம்மை நெருங்கிக் கொண்டே வருகிறது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் என்ன மறுமை ரொம்ப கிட்டத்துல இருக்குது, ரொம்ப அருகாமையில இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. சொல்லி 1450 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்க வந்து கிட்ட வருது? எத்தனையோ தலைமுறை போயிடுச்சு, எத்தனையோ நூற்றுக்கணக்கான தலைமுறை போயிடுச்சு, இன்னும் எங்க வருது? அப்ப இது பொய்யா என்று சில சஞ்சலங்கள் மனதில் இருக்கும். வறுமை நாள் என்பது இப்படி இருக்குது அல்லாஹ் சொன்னாங்க. அப்போ 1450 வருஷம் தாண்டி போயிடுச்சு, இன்னும் அதுக்கு உண்டான எந்த முகாந்திரம் இல்லையே. அப்ப நாம சந்தோஷமா இருக்கலாமா? இந்த உலகம் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நீண்டு இருக்கும்? அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் ஒரு நொடி ஒரு நொடிக்குள்ள என்ன செய்வான்? எல்லாத்தையும் அப்படியே போடுவான். அப்ப நம்முடைய நற்காரியங்களை செய்வதற்கு எந்தவித நேரமும் இருக்காது. அப்போ நாம மறுமையை பற்றி சிந்தித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? மறுமை சிந்தனையோட இருக்கணும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இறைவன் செய்த கட்டளைகளை சரியான முறையில நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய வாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு மனதரமாக வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். இங்குள்ள சகோதரர்களே, நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற காரியங்களிலே மிக முக்கியமான காரியமாக ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த விஷயம் இருப்பதை நாம் அந்த செய்தியில பார்த்தோம். அல்லாஹ் தனது திருமறையில இன்னொரு செய்தியாக சொல்லுகின்றான். 107வது அத்தியாயத்துல 1லிருந்து 3வது வசனம் வரைக்கும். என்ன வசனம் இது? அரைத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாரிக்கல்லதி யுதுக்குல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். வசனம் பார்க்கணும்ல? இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? தீர்ப்பு நாளை
பொய்யென கருதியவனை பார்த்தீரா? தீர்ப்பு நாள் இருக்க அந்த தீர்ப்பு நாள் என்பது பொய் என்று நினைத்தான மனிதன். அவனுடைய நினைப்பை பார்த்தீங்களா? அவன் எப்படிப்பட்ட செயலுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் தெரியுமா? அவன் அனாதையை விரட்டுகின்றான். பதாடி கல்லதி எதிர்கொள்வது. அவன் அனாதையை விரட்டுகின்றான். ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க தூண்டுவதில்லை. ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டியதில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க பிறரை தூண்டுவதில்லை என்று அந்த வசனத்துல சொல்லி காட்டணும். பார்க்கணும். முக்கியமான அம்சம் என்ன? ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கின்றது. அது மிக முக்கியமான செய்தி. தன்னுடைய வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்தை மிக கவனமாக கையாண்டிருக்காங்க. பல்வேறு ஹதீஸ்களை பார்க்கணும். முக்கியமான ஹதீஸ் என்னங்க? நாம பல்வேறு நிகழ்ச்சிகள்ல ஹதீஸ் நிகழ்ச்சிகளை நாம கேட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தாளியாக ஒருத்தர் வர்றார். அவருக்கு விருந்தளிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. இருந்தாலும் தன்னுடைய மனைவிமார்களிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி விருந்தாளிகள் வந்திருக்காங்க, இவங்களுக்கு உணவு ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் சொல்றாங்க, நம்ம வீட்டுல தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்க? அப்படி இருந்தாலும் கூட அவரோட உள்ளம் எப்படி இருந்துச்சு? ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உணவு தயார் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. தன்னுடைய வீட்டு நிலை அவங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்யறாங்க? இல்லப்பா, என்கிட்ட இல்லப்பா, நீ வேற யாராச்சும் பாரு அப்படின்னு சொல்லல. தன்னுடைய மனைவிமார்களிடத்துல சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நம்ம வீட்டுல தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, இந்த விருந்தாளிக்கு விருந்தளிக்கக்கூடிய நிலையில யாராவது இருக்கின்றீர்களா? யாராவது உணவளிக்கின்றார்களான்னு கேட்கிறாங்க. அப்போ அன்சாரிகள் ஒருத்தர் சொல்றாரு, நான் உணவளிக்கின்றேன், அல்லாஹ்வின் தூதரே நான் அவருக்கு உணவளிக்கின்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா அங்க இதை விட மோசம். அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? அவங்க குழந்தைகளுக்கு மட்டும்தான் பால் உணவு இருக்கு. இப்போ தன்னுடைய மனைவிடத்துல சொல்றாரு, சரி நீங்க கேட்டுருக்கீங்க. அவர் மனைவிடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விருந்தாளி அழைச்சிருக்கேன், அவங்களுக்கு ஏதாவது உணவு தயார் பண்ணி கொடுங்க. நம்ம வீட்டுல எந்த உணவும் இல்லையே, நம்மளோட குழந்தைகளுக்கு இருக்கின்ற உணவு தவிர வேற எதுவும் இல்லையே அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க தன்னுடைய மனைவி கிட்ட, நீங்க என்ன செய்ய, பிள்ளைகளை தாராட்டி தூங்க போடுங்க, பசியை மறைச்சு தூங்க போடுங்க. அந்த உணவை விருந்தாளிக்கு எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன செய்ய, விளக்கை சரி செய்வது போல அணைத்து விடுங்கள். அந்த உணவை விருந்தாளி கொண்டு விடுவார். நாம உணவை சாப்பிடுற மாதிரி அப்படி சும்மா ஒரு நாடகம் ஆடும் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அதே போல தன்னுடைய அந்த மனைவி அவருக்கு ஒத்துழைச்சு தன்னுடைய குழந்தைகளை தூங்க போட்டு இந்த குழந்தைகளுக்கு உண்டான உணவை இந்த விருந்தாளிக்கு வைக்கிறாங்க. வச்சுட்டு விளக்கை சரி செய்வது போல தன்னுடைய கணவர் சொல்லி கொடுத்தது போல அந்த மனைவி செய்யறாங்க. செய்து விளக்கை அணைத்து விட்டு சாப்பிட உட்கார்றாங்க. இருட்டுல சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டுறாங்க, இவங்க சாப்பிடுவது போல நடிக்கிறார்கள். சாப்பிட்டு எல்லாரும் போய் படுத்துறாங்க. அப்போ மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ என்ன காரியப்பா செஞ்ச? நீ செய்த காரியத்தை பார்த்து அல்லாஹ்வே சிரித்து விட்டானே என்று சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ விருந்தாளியை, ஒரு பசியாளியை எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியப்படுத்துவதிலே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாளை மறுமையிலே இந்த மாதிரி பசியோடு இருக்கிறவங்களோட பசியை ஆகுனா அதுக்கு என்ன பலன், என்ன நன்மை இருக்கின்றது என்பதை அவர்கள் முழுவதுமாக உணர்ந்ததுனால அவங்க அந்த அளவுக்கு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, அப்ப நாளை மறுமையுடைய சிந்தனை அவர்களிடத்துல எப்படி இருந்தது? ஆகவே உள்ள சகோதரர்களே, நம்ம இடத்துல பணம் காசு இருந்து, பொருளாதாரம் இருந்து, எது இருந்தும் அந்த முயற்சி பண்ணாங்க. நம்ம இடத்துல ஒரு பசியோடு வந்தால் அவருக்கு அவருடைய பசியை நாம் மாற்ற வேண்டும், அவர்களுக்கு நாம் உணவளிக்க வேண்டும். அவ்வாறு உணவளித்து நாம் மறுமையில உயர்வு பெற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு வாய்ப்பை வல்லரமா நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்துதான் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாயிலாக அஸ்ஸலாமு அலைக்கும்.